கடந்த 15ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சரகத்துக்கு உட்பட்ட குஜில்மார் காவல் நிலையத்துல எங்கள் கட்சிக்காரர் வைரமணி என்ற எங்க சமூகத்தை சேர்ந்த பெண் மீது போலி பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா நாங்க காவல்துறையிட்ட விசாரித்த போது இது எங்களுக்கு சில கட்சிகளின் அழுத்தத்தின் பேர்ல இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். இது தவறுதான் என்பது போலிதான் என்பது எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உரிய விசாரணை செய்து கண்டிப்பாக யாருக்கும் பாதகம் இல்லாம முடிப்போம் அப்படின்னு காவல்துறை சொல்லுவாங்க. ஆனா பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இதே போல் எத்தனையோ இடங்கள்ல சாமானிய மக்கள் மீது இந்த பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. சமூக நீதி பேசும் அனைத்து சமூகத்திற்கும் உண்டான அரசு என்று நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த பிசிஆர் வழக்க ஒரு குறிப்பிட்ட கும்பல் தவறாக பணம் பறிக்கும் எண்ணத்தோடு தொடர்ந்து இந்த சாமானியர் மக்கள் மீது பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க. இத வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் நீதித்துறையும் இந்த தவறாக பொய் வழக்கு போடுகின்ற கும்பலை கண்டிக்கும் விதமாக ஒடுக்கும் விதமாக சட்ட திட்டங்களில் ஒழுங்கு நடவடிக்கை கொண்டு வந்து இந்த பிசிஆர் வழக்கு தனி நீதிபதி உருவாக்கி உண்மை நிலையை விசாரித்து அதற்கு அப்புறம் தான் பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணணும். ஏன்னா 1000 குற்றவாளி தப்பித்தாலும் ஒரு நிரபராதி கூட தண்டனையில் மாட்டிவிடக் கூடாது என்ற ஒரு உயர்ந்த கொள்கையில் இந்த சட்ட திட்டத்தை உருவாக்கி இருக்கின்ற அம்பேத்கரின் கொள்கைக்கு எதிராக இன்னைக்கு இந்த பிசிஆர் சட்டத்தை வன்கொடுமை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற கும்பலுக்கு நாங்கள் அனைவரும் எதிராக ஒரே அணியில் இணைந்திருக்கிறோம்.